மதி எங்க? மதி மதி எங்கடா? செல்வம், மதி எங்க? மதி வந்திருக்காளா? மதி 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 குட்டி, மதி எங்கம்மா இருக்க? மதி மதிமா, மதி எங்கடா இருக்க? மதி மதி, அம்மா கிட்ட விளையாட்டு காட்டாம வெளியில வா மதி. அம்மா காலையில இருந்து தவியா தவிச்சு நிக்கிற. ஏய் மதி, எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? மதி. செல்வம், என் மதி எங்க? அக்கா அக்கா, இன்னும் மதிய கூட்டிட்டு வரல. என்னது? மதிய கூட்டிட்டு வரலையா? செல்வம், ஏய், நீ போன் பண்ணி என்ன சொன்ன அப்பா கிட்ட? வரும்போது நான் கண்டிப்பா மதியோட தான் வருவேன்னு சொன்னல. இப்போ என்னடானா மதிய கூட்டிட்டு வரலன்னு சொல்ற? எங்கடா மதி? மதி எங்கன்னு கேக்குறல்ல, சொல்லுடா. கேக்குறல்ல, சொல்லு சொல்லு செல்வம். அவளுக்கு என்ன ஆச்சு? அவ எங்க இருக்கா? சொல்லு செல்வம். அக்கா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஓனரை ஒப்படைச்சிட்டு மதிய கூட்டிட்டு வரலான்னு தான் போனோம். ஆனா அந்த அஸ்வின் மதிக்கு பதிலா வேற ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து நிறுத்தினான். அட பாவி, என்னப்பா சொல்றாங்க? எங்க கிட்ட அவன் மதி தப்பிச்சு ஓடிட்டான்னு சொன்னான். தப்பிச்சா? அதனால ஓனரை திரும்ப அழைச்சிட்டு போயிட்டோம். மதி அண்ணி, மதி எங்கேயும் போயிருக்க மாட்டான். என்ன கோர்ட்டுக்கு போக விடாம தடுக்கதான் மதிய புடிச்சு வச்சுக்கிட்டு அஸ்வின் நாடகம் ஆடுறான். நீங்க பயப்படாதீங்க, எப்படியாவது நாங்க மதிய கூட்டிட்டு தான் வருவோம். அம்மா கேட்டியா? இவளை கோர்ட்டுக்கு போக விடாம பண்றதுக்காக ஏன் பொண்ணை புடிச்சு வச்சிருக்காங்களா? அதையும் சந்தேகமா தான் சொல்றா. அந்த அஸ்வின் என்னடானா என் பொண்ணு எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டதா சொல்றான். இப்ப அவன் சொல்றது உண்மையா இல்ல இவ சொல்றது உண்மையா? இவங்க பஞ்சாயத்துல ஐயோ எதுக்கு ஏன் பிள்ளைய பலிகடை ஆக்கணும்? இவ்வளவு நம்பி பணத்தை கொடுத்த, கார்மெண்ட்ஸும் கிடைக்கல, கொடுத்த பணமும் திரும்ப வரல. பணத்தை மீட்டுட்டு வருவேன்னு வீர அப்பா சொல்லிட்டு போனா. இது வரைக்கும் பணம் வந்த பாடு இல்ல. இப்போ இவளால என் பொண்ணு நாம தொலைச்சிட்டு நிக்கிறோம். இவ போட்ட முதல் சவாலே தொங்கல்ல நிக்குது. இப்போ என் பொண்ணை கூட்டிட்டு வருவேன்னு அடுத்த சவால். இதுல நான் எதை நம்பணும்? ஏய், உன் புருஷன் உனக்காக வேலையை விட்டான். 50 லட்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். மாமியார் ஆசீர்வாதம் பண்ணாங்க, மாமனார் அப்படியே வழி அனுப்பி வச்சாரு. ஆனா நீ எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டு வெறும் கையோட வந்து நிக்கிற. அப்பயும் இவங்க உன்னை ஆரத்தி எடுத்து வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமான்னு கூப்பிடுவாங்க. நான் அப்படிப்பட்டவ இல்ல. எனக்கு உலகமே என் பொண்ணுதான். நான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னா, இந்த உசுரை வச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அது என் பொண்ணுக்காக மட்டும்தான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன் தலைய திருவி போட்டுருவேன். உன்ன மட்டும் இல்ல, உங்க பஞ்சாயத்துல என் பொண்ணு தூக்குனானே அந்த அஸ்வின், அவனையும் நான் கொல்லாம விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, என் உயிரை கொடுத்தாவது நான் மதிய மீட்டு கொண்டு வருவேன். அத்தை, மாமா, எல்லாரும் தைரியமா இருங்க. நாங்க மதியோடு தான் வருவோம். அக்கா, நாங்க கண்டிப்பா மதிய கூட்டிட்டு தான் வருவோம். நீ நம்பிக்கையோட இரு. மகா.
அஸ்வின் ஏன் பொண்ணை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறானா? இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. அங்கிள் இன்னும் அம்மாவை காணுமே அங்கிள். டிராபிக்ல மாட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, வந்துருவாங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. மணி, டிராவல்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், நானே கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல. அண்ணே, நான் அதுக்காக கால் பண்ணல. எனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகாது. என்னடா பார்ட்டி கிட்ட ரேட் பேசி பொண்ணு அனுப்ப போற நேரத்துல வந்து மறுபடியும் ரேட்டை பேசுற? நான் 5 சொன்னேன், நீ 7 கேட்ட, அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். இப்போ வந்து 10ன்னு சொல்ற. நான் அனுப்ப போற பொண்ணை வச்சு கோயில்ல பிச்சை எடுக்க வைக்க போறேன். அங்க ஃபாரினர்ஸ்லாம் அதிகமா வருவாங்க, செம்ம கலெக்ஷன் இருக்கும். மிடில் கிளாஸ் பொண்ணுண்ணே, பார்க்க பாவமா இருக்கும். கைய காலை உடைச்சு பிச்சை எடுக்க விட்டீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். இங்க பாருங்கண்ணே, 7 லட்சம் பத்தாது, 10 லட்சம் ஃபைனலு. டே மணி, பயங்கரமான ஆளா இருக்கடா நீ. கையில பொண்ணை வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணா கேட்டதை கொடுத்துருவாங்கன்னு நினப்பு. அவன் பொண்ணை வச்சு சம்பாதிப்பான்ல, அப்புறம் என்ன, கொடுக்கட்டுமே. கிடைக்கிறப்ப சம்பாதிச்சாதான் உண்டு. இப்ப என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? சரிடா, நீ கேட்டதை நான் வாங்கி தரேன். எப்பவும் போல தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்து பொண்ணை தூங்க வச்சிடு. நான் வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிண்ணே, போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, சார்ஜ் போட்டு பேசுறேன். எப்படியோ பால்ல தூக்க மாத்திரையை போட்டு பொண்ணை தூங்க வச்சிடுறேன்.